நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதத்தில் கிழமையில், தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான குணங்கள் இருக்கும். அப்படி ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை குணங்கள் எப்படி இருக்கும் என இங்கு தெரிந்து கொள்வோம். ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களும் மிக அதிர்ஷ்டசாலிகள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன. சிவனின் முழுமையான ஆசியை பெற்ற ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் என்பதால் சிவபெருமானின் ஆசிகள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் நிறைந்திருக்கும். ஆவணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட காலம் வாழும் பாக்கியம் என்பார்கள். அதேபோல் ஆவணி மாதத்தில் திருமணம் செய்தால் அவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை. எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதமாகும். தமிழ் வருடத்தின் 5வது மாதமாக வருவது ஆவணி. இதை சமஸ்கிருதத்தில் ஸ்ரவண மாதம் என்று அழைக்கின்றார்கள். இந்து மதத்தில் மிக புனிதமான மாதமாக கருதப்படும் மாதங்களில் ஒன்று ஆவணி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரியது என்பது போல் ஆவணி மாதமானது சிவபெருமானுக்கு உரியதாகும். ஆவணி மாதத்தில் சிவனை வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. ஆவணி மாதம் முழுவதும் சிவபெருமான் தனது தேவி பார்வதியுடன் பூமியில் வலம் வருவதால் இந்த மாதம் முழுவதும் சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுவதும் வழக்கம். ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் தூய்மையான வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை நேசிக்கும் அளவிற்கு மற்றவர்களும் இவர்களை நேசிப்பார்கள். இவர்கள் சிவனின் குணத்தை கொண்டவர்களாக இருப்பதால் உதாரணத்திற்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள். ஆனால் கோபம் மட்டும் வந்துவிட்டால் அவ்வளவுதான். இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இவர்களை கையாள்வது கடினமாகும். ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகம் இருக்கும். இவர்கள் மனதில் தங்களுக்கு என்று ஒரு இலக்கு வகுத்து கொண்டே இருப்பார்கள். அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். இவர்கள் எந்த ஒரு முடிவையும் புத்தியில் இருந்து எடுப்பதை விட மனதில் இருந்துதான் எடுப்பார்கள். இதனால் பல சமயங்களில் இவர்கள் எடுக்கும் முடிவும் தவறாகிவிடும். இதனால் பல இழப்புகளையும் இவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் தங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு எளிதில் அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீர்கள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள். எப்பொழுதும் எதையாவது சிந்தித்தபடி இருப்பீர்கள். அன்பான மனமும் பிறருக்கு உதவும் இரக்க குணமும் கொண்டு இருப்பீர்கள். இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள். நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீர்கள். அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதற்காக வருத்தமும் தெரிவிப்பீர்கள். கலைகளை கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்று இருப்பீர்கள். மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பீர்கள். எப்பொழுதும் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள். விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப் பெறுவீர்கள். மற்றவர்கள் செய்த உதவியை எப்பொழுதும் மறக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். வெட்டி பேச்சு பேசி பொழுதை கழிப்பவர்களை கண்டால் விலகி ஓடுவீர்கள். உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள். பாரம்பரிய உணவு வகைகளை தேடிச் சென்று உண்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதேபோல மிக முக்கியமான நீங்கள் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் விரும்புவீர்கள். லட்சியத்துடன் வாழ்வீர்கள். மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வீர்கள். தெய்வ பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே
மேலான வழிபாடு என்று நினைப்பீர்கள். பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்ப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். வியாபாரத்தின் சூட்சுமத்தை புரிந்து வைத்து இருப்பீர்கள். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள் வகிக்கும் யோகசாலிகளாகவும் இருப்பீர்கள். உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டு கொடுக்க தயங்க மாட்டீர்கள். எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் எளிதாக கடந்து விடுவீர்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மனைவி பிள்ளைகளை நேசிப்பதுடன் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகம் பெற்று இருப்பீர்கள். மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பீர்கள். ஓய்வு காலத்திலும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டு இருப்பீர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள். பிறர் செய்த உதவியை எப்பொழுதும் மறக்க மாட்டீர்கள். கலைகளில் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். குறிப்பாக இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு இருப்பீர்கள். ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய இளமை காலத்திற்கு பிறகு நன்றாக வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சரிங்க, இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.